கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41:14 இவ்விதமாக கூறுகிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆம், என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். பயப்படாதே என்ற வார்த்தைக்கு முன்பதாக சிறு கூட்டம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏன் நமக்கு அநேக நேரங்களிலே பயம் ஏற்படுகிறது? நம் மத்தியிலே நமக்கு எதிராக காணப்படுகிறவர்கள் நம்மை காட்டிலும் பலத்திலே, திறமையிலே, தாளந்திலே நம்மை காட்டிலும் அதிகமாக காணப்படும் போது, அவர்களுடைய பலத்துக்கு முன்பதாக நம்முடைய பலன் சிறியதாக காணப்படும் போது, அவர்களுடைய கூட்டத்துக்கு முன்பதாக நம்முடைய கூட்டம் சிறியதாக காணப்படும் போது, அவர்களுடைய திறமைக்கு முன்பதாக நம்முடைய திறமை குறுகினதாக காணப்படும் போது, சில நேரங்களிலே பயம் நமக்குள்ளாக எழும்புகிறது. ஆம், என் அன்பு ஜனமே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதம் 118:6 விதமாக கூறுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக நியாயஸ்தானத்தில் உங்களை கொண்டு நிறுத்துவதற்காக சில சூழ்ச்சிகள் காணப்படலாம். பயப்படாதேயுங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். சங்கீதம் 56:9 சொல்லுகிறது: நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 14:11 சொல்லுகிறது: பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஏசாயா 60:22 சொல்லுகிறது: சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களை விட சிறந்த பலனுள்ளவர்களாக, திறமையுள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக வெளிப்படலாம். பயப்படாதே எங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தேவாதி தேவன், வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களுக்காக எனக்காக ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தவர். அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனிதர்களை போன்று சில நேரங்களிலே இக்கட்டான வேளைகளிலே நம்மை விட்டு போய்விடுவது போன்று அவர் போவது அல்ல. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். அவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த உண்மையுள்ளவர். பயப்படாதீங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை, ஒரு விசுவாசத்தை இந்த காலை வேளையில் நீர் புதுப்பித்ததுக்காக நன்றி. விசுவாசம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஜெயத்தை, வெற்றியை சுதந்தரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளிலே அவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.